to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டேன் என்றும் போதிக்கப்பட்டேன் என்றும் இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறார். சில காரியங்களை நீங்களாகவே கற்றுக்கொள்கிறீர்கள். சில காரியங்களை மற்றவர்களின் போதிப்பினால் கற்றுக்கொள்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனுபவங்களின் மூலமாக கற்றுக்கொண்ட உண்மைகளும் உண்டு. கர்த்தரால் போதிக்கப்பட்டு தெரிந்து கொண்டவைகளும் உண்டு. எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருப்பது ஒரு பாக்கியமான அனுபவம்தான். எந்த மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்கிறானோ அவனே சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்து ஆராதனை செய்பவன். மனரம்யமாயில்லாமல் எதற்கெடுத்தாலும் குறை கூறி முறுமுறுத்து கொண்டிருக்கிறவன் தன்னை தானே அநேக வேதனைகளினால் உருவ குத்தி கொள்ளுகிறவனாய் இருப்பான். துதியின் முதலெதிரி முறுமுறுப்பாகும். விழுந்து போன மனிதனுடைய இயற்கையான சுபாவமே குறை கூறி முறுமுறுப்பதாகும். பாவம் செய்த பின்பு ஆதாம் முறுமுறுத்து பழியை தன் மனைவியின் மேல் போட்டான். ஏவாள் முறுமுறுத்து பழியை சர்ப்பத்தின் மேல் போட்டாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். 2 பேருமே தங்கள் குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று மீண்டும் தேவ பிரசன்னத்தின் மகிழ்ச்சியை அனுபவிக்க பிரியமில்லை. மீண்டும் கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிழ அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. வனாந்தரத்திலே கர்த்தர் இஸ்ரவேலரை மிகவும் அன்போடு வழிநடத்தி கொண்டு வந்தார். பரலோக மன்னாவினால் போஷித்து, கன்மலையின் தண்ணீரை கொடுத்து, மேக ஸ்தம்பங்களினால் அருமையாய் வழிநடத்தின போதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தி அடையாமல், மனரம்யமாயிராமல், கர்த்தரை ஆராதிக்காமல் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். முறுமுறுப்பு என்பது இஸ்ரவேலரின் இரத்தத்தோடு ஊறி போயிருந்தது. இதனால் கர்த்தர் வேதனையடைந்து, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் என்றார். இதனால் அநேகர் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். கர்த்தர் மேல் சார்ந்து கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றுக்காகவும் நன்றியோடு அவரை துதிப்பார்கள். ஆனால் அவ்விசுவாசத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களோ முறுமுறுக்கவே செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மிகுந்த வறுமையில் வாடிய ஒரு பெற்றோர் தங்கள் மகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்ல காலணிகளை வாங்கி கொடுக்கவில்லை. அதற்காக அழுத அந்த சிறுமி கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போய்விட்டாள். ஊருக்கு வெளியே உள்ள ஒரு பெரிய மரத்தின் கீழே ஒரு பிறவி சப்பானியை கண்டாள். அவனுக்கு 2 கால்களும் இல்லை. ஆனாலும் அவன் மகிழ்ச்சியாய் கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருந்தான். காலே இல்லாத அந்த சப்பானி சந்தோஷமாயிருப்பதை கண்ட அந்த சிறுமி உள்ளத்திலே குத்தப்பட்டவளாய் தன் தவறை உணர்ந்தாள். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் வியாதியஸ்தவர்களாய் படுக்கையில் இருக்கும்போது
போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறாரே. எத்தனையோ பேர் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தவிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து உடுத்துவித்து பாதுகாத்து வருகிறாரே. அவரை துதித்து கொண்டே இருப்பது கட்டாயம் அல்லவா? வேதம் கூறுகிறது, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் புயல் வீசினது. அவர் துக்கத்தோடு மரங்கள் அடர்ந்த ஒரு காட்டின் வழியாக நடந்து சென்றார். அப்போது திடீரென்று பெருங்காற்று வீச ஆரம்பித்தது. சில மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. காய்ந்த இலைகள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தன. பக்தன் அதை பார்த்தவுடனே, என் வாழ்க்கையிலும் புயல், இந்த மரங்களின் மத்தியிலும் புயல்தானா என்று நொந்து கொண்டார். அப்போது கர்த்தர், மகனே, இந்த பெருங்காற்றினால் இந்த மரத்திற்கு எவ்வளவு நன்மை என்பதை பார்த்தாயா? இந்த காற்றினால் மரம் அதிகமாக அசைக்கப்படுவது உண்மைதான். அது எவ்வளவுக்கெவ்வளவு அசைகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அதனுடைய வேர் ஆழமாக பூமியில் இறங்கி அடிமரம் உறுதியுள்ளதாக விளங்குகிறது. காற்றினால் பலவீனமான கிளைகள் முறிந்து போகின்றன. காய்ந்து போன இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகின்றன. ஆகவே மரம் இனிமையான புது கிளைகளை உண்டு பண்ண தகுதியுள்ளதாய் மாறுகிறது. மட்டுமல்ல, காற்று வீசுவதினால் மரத்தில் உள்ள விதைகள் பல இடத்திற்கு பரவுகின்றன. அதன் மூலம் ஆங்காங்கே புதிய மரங்கள் தோன்றுகின்றன. அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் புயல் வீசும்போது அது உன்னை ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்திற்குள் கொண்டு செல்லுகிறது. கர்த்தரை நெருங்கி பற்றிக்கொள்ள கிருபை செய்கிறது என்று பேசினார். அன்று முதல் அந்த பக்தன் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலன்தான். அவர் அநேகம் பேரை இரட்சிப்புக்குள் கொண்டு வந்தவர்தான். ஆனாலும் அவருடைய சரீரத்தில் அவரை குத்தி வேதனைப்படுத்துகிற ஒரு முள் சாத்தானின் தூதனாய் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவர் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார். தாவீது ஒரு பெரிய ராஜாதான். ஆனால் அவருடைய பிள்ளைகளோ ஒன்றுக்கொன்று சண்டையிடுகிறவர்களாகவும் அவரையே துரத்துகிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆபிரகாம் பெரிய விசுவாசிகளின் தந்தைதான். என்றாலும் அவருடைய மனைவியின் அழகு நிமித்தம் போராட்டத்தின் பாதையில் அவர் செல்ல வேண்டியதாயிருந்தது. பிரியமானவர்களே, குறைவோ நிறைவோ, போராட்டமோ சமாதானமோ, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபம். அன்பின் தேவனே, குறைவோ நிறைவோ, போராட்டமோ சமாதானமோ, உமக்குள் நான் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருக்க கற்றுத்தாரும். எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுத்தாரும். முறுமுறுப்புக்கும் தர்க்கிப்புக்கும் என்னை விலக்கி காத்தருளும். முறுமுறுப்பினால் என் ஆசீர்வாதங்களை நான் இழந்து போகாதபடி செய்தருளும். என்னிடத்தில் காணப்படுகிற குறை கூறுகிற ஆவியை நீக்கியருளும். என் பிரச்சனைகளை உம்முடைய பலத்த கிரியைகளினால் மாற்றுவதற்காய் உமக்கு நன்றி. நீர் என் வாழ்வில் செய்கிற அனைத்தும் நன்மைக்கு ஏதுவானவைகளே என்று முழுமையாய் விசுவாசிக்க பலன் தாரும். உம்முடைய அற்புதங்களை நான் பார்க்க கூடாதபடி காணப்படுகிற என் குறைவுகள் யாவையும் நீரே கழுவி சுத்திகரியும். என் மனக்குமுறல்களையும் கசப்பையும் மாற்றி என்னை ஆசிர்வதியும், மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.